மனசுல வேண்டிக்கிட்டா போருமா? எதுவுமே மனசுல நினைச்சா சரியா போடும். அப்படின்னா மனசுல எப்படி நினைக்கிறோம்ன்றத பொறுத்து இருக்கு. உண்மையா நம்ம மனப்பூர்வமா நினைத்தால் அதற்கு பலன் நிச்சயமாக உண்டு. மகாபாரதத்தை ஒட்டி ஒரு கதை, இது வியாச பாரதத்துல கிடையாது, ஆனா ஒரு கதை வழக்குல வந்திருக்கு விளக்கறதுக்காக. அர்ஜுனன் மேல் உலகம் போறான். அங்க சிவ பூஜை நடந்த பூவெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. பெரிய மலை மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேக்குறான். இவ்வளவு பெரிய மலையா இருக்கு பூ, அர்ச்சனைப்பட்ட பூ சிவனுக்கு. இதெல்லாம் பீமம் பண்ணது, அது இங்க வந்து சேர்ந்துருக்கு. பீமம் பண்ணது, அப்ப நான் பண்ணது எங்க அப்படின்னு கேக்குறான். நீ பூஜை பண்ணது இது வரைக்கும் கொண்டு ஒரு சின்ன கூடையில கொண்டு இதுல கொட்டுறேன். இது இவ்வளவுதானா? நான் பீமம் பூஜை பண்ணி பார்த்ததே இல்லை. நான் தினம் பண்றேன். எந்த இத்தனோடு கொண்டு வந்து கொட்டுறீங்க? பீமம் பண்ணது நீங்க மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். நீ பூஜை பண்ண சரி, பீமன் சதா சர்வதா மனசுலயே நினைச்சுக்கிறான் தன்னுடைய பூஜையை. மானசீக பூஜை, அதனுடைய பலன் தான் இந்த மலையா இங்க பூ கூட்டி இருக்கு. பூசலார்னு ஒரு நாயனார், இந்த 63 நாயனார் பூசலார்னு ஒரு பூசலார் நாயனார். அவர் வந்து திருநின்ற ஊர், இப்ப இருக்கிற திருநூர், அதுல இருந்தவர். அவருக்கு சிவன் கோயில் கட்டணும்னு ஆசை வருது, ஆனா கையில காசு கிடையாது. காசு இல்லாட்டா என்ன, நம்ம மனசுல கோயில் கட்டிடுறது தீர்மானம் பண்ணிக்கிறார். அப்படியே உட்கார்ந்து கோயில்ல செங்கல்லாம் வருது, அதுக்கு இடத்தை சூஸ் பண்ணி செங்கல்லாம் வருது, சிற்பி எல்லாம் வராங்க, கல்லுகள் எல்லாம் வருது, எல்லாத்தையும் வச்சுட்டு கோயில் அவர் மனசுலயே எழுப்பிட்டு இருக்கார். ஒவ்வொரு ஸ்டேஜா அது சிற்பங்கள் செதுக்கிறது இதுக்கிறது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிறார் கம்ப்ளீட்டா. அப்படி பண்ணி பண்ணி கோயில் வந்தாச்சு. சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும், கும்பாபிஷேகம் நடக்கணும், அதான் பாக்கி. அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்குதான் அதை பண்ணணும் தீர்மானம் பண்ணி நல்ல நாள் குறிச்சிருக்கார். அன்னைக்கு அவர் மனசுல சிவலிங்க பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்க போறது. இதே சமயத்துல அந்த பல்லவ ராஜா அவன் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டிருக்கான். அதுக்கு கும்பாபிஷேகம் நிச்சயம் பண்ணிருக்கான். அது ரெண்டும் ஒரே தேதி. இவர் மனசுல பண்ணிருக்கிறதும் அவன் பண்ணதும். அவன் கோயில கும்பாபிஷேகத்துக்கு முன்ன கடவுள் அவன் கனவுல வந்து, நான் வர முடியாது, நமது அன்பன் பூசலார் கோவில் கட்டிருக்கான், அதுல இன்னைக்கு கும்பாபிஷேகம், நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு. சிவன் இவனுக்கு நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் கட்டிருக்கோம், இதோட ஒருத்தன் பெருசா கட்டிருக்கான் போல இருக்கு, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு இங்க வரான். வந்தா பூசலார் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. கோயில் கட்டிருக்கீங்களே, எங்க பெரிய கோயில் கட்டிருக்கீங்க போல இருக்குது, எங்க இருக்குதுன்னு கேக்குறான். எங்க இல்ல, மனசுலதான் இருக்கு. இந்த மனசுல இருக்கு? ஆமா, நான் மனசுலயே கோயில் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சிட்டேன். இன்னைக்கு சிவலிங்க பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் இருக்கு. எங்க? அந்த மனசு கோயில்ல தான். எப்பேற்பட்ட விஷயம்! நீங்க மனசுல பண்ண கோயிலுக்கு நேற்று சிவன் என் கனவுல வந்து நான் அங்கதான் இருப்பேன், இங்க வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னா உன் கோயில் எவ்வளவு விசேஷம். நான் ஏதோ கண் பார்வைக்கு தெரிகிற ஒரு கோயில் கட்டியிருக்கேன், நீ கட்டியிருக்கிறது ஈஸ்வரனுடைய பார்வைக்கே தெரிகிறது. அவரே வரார் என்றான் பூசலார். அப்படியே மனமுருகி போறாரு, இப்ப சிவபெருமான் இவ்வளவு கருணை பண்ணிருக்காரு. அந்த கோயில் பேரு ஹிருதயாலயேஸ்வரர் கோவில், அது இருக்கு சின்னனூர்ல. அதனுடைய சரித்திரம் இந்த மானசீக பூஜை, மனசுல நினைக்கிறதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நீங்க சொன்ன கோவில் இப்போ இருக்கா? இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதாவது அது வந்து இவருடைய இந்த பூசலார் கட்டின கோவில், அதை நினைவுபடுத்துறதுக்காக எழுப்பப்பட்ட கோவில் ஹிருதயாலயேஸ்வரர். இன்னைக்கு கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டவங்க எல்லாம் அந்த கோயில போய் வேண்டிக்கிறாங்கன்னு பேர் இருக்கு. அதாவது அவருடைய ஹிருதயத்தில் அதை கட்டினார், அதை காட்டுறதுக்காக அந்த கோவில் இன்னைக்கு இருக்கு. திண்ணனூர் திரு